தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தோழர். இன்னைக்கான அரசியல் களத்துல ஒரு முக்கியமான செய்தி வெளியாயிருக்கு. அதாவது என்னன்னா, பிசி எம்பிசி மக்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா. 2026 தேர்தல் வருது. ஆனா இந்த வேலையில பிசி எம்பிசி மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்னு கேட்டா வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தரவுகள் வெளியாயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? எதனால வாக்களிக்க மாட்டாருன்னு சொல்றீங்க? ஆமா, காரணம் இருக்குது. ஏன்னா எஜுகேஷன் ரீதியாக பிசி எம்பிசி மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக பிசி எம்பிசி மக்கள்லயே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு எஜுகேஷன் ரீதியா மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அப்படியா? ஆமா. நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. அந்த அறிவிப்பு தான் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரலா போயிருக்கு. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கரம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், சொல்லுங்க தோழர். இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு முக்கியமான பாயிண்ட உடைச்சிருக்கீங்க. ஆமா. குறிப்பா பிசி எம்பிசி மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை சொன்னீங்களே, அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்குது. முதல்ல இந்த விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஆர்டிஇ அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஏன்னா இதுல இருந்துதான் ஒரு அரசியலே தொடங்குது. சரிங்களா? ஆர்டிஇ அப்படின்னா ரைட்ஸ் டு எஜுகேஷன். ஆமா ஆமா. ரைட்ஸ் டு எஜுகேஷன்னா 2009ஆம் வருடம் இந்த சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தனியார் பள்ளிகள் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல தனியார் பள்ளிகள் இருக்குது. இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற தனியார் பள்ளிகள்ல ஒரு 25% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு இலவச கல்வி கட்டாயமா வழங்கணும். அதாவது ஃபீஸ் வாங்கக்கூடாது, கட்டணம் வாங்கக்கூடாது. ஆமா, சீருடைக்கான ஃபீஸ் வாங்கக்கூடாது, அட்மிஷன் ஃபீஸ் வாங்கக்கூடாது, மாச காசு வாங்கக்கூடாது, நோட்டு புத்தகத்து காசு வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்து வீட்டுல இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க தெரியுமா? அந்த மாதிரி போகின்ற பஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கூல் வேன் கொண்டு ஃபீஸ் வாங்கக்கூடாது. ஆமா. இந்த ஃபீஸ் எல்லாத்தையுமே யாரு கட்டணும் அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி. இந்த ஃபீஸ் எல்லாத்தையும் யாரு கட்டணும் அப்படின்னா, அரசாங்கமே ஃபீஸ் கட்டணும். சரி, மத்திய அரசாங்கம் கட்டணுமா இல்ல மாநில அரசாங்கம் கட்டணுமா? இதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அது மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமா அப்படின்னா, சமக்ரா சிக்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். ஆமா. சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் அடிப்படையில மத்திய அரசாங்கம் 60% ஃபீஸ் கட்டணும், மாநில அரசாங்கம் 40% ஃபீஸ் கட்டணும். சரி. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இந்த வருடம் இந்த இலவச கட்டாய கல்வி இருக்கு இல்லையா, ஆர்டிஇ சட்டத்தின் அடிப்படையில அந்த கல்வியில தனியார் பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர் சேர்க்கை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதனால யாரு அதிகமா பாதிக்க போறாங்க அப்படின்னா, பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்கள் இருக்காங்களே, அவங்கதான் ரொம்ப அதிகமா பாதிக்க. சரி, நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. இந்த பிசி எம்பிசி மக்கள் ஒரு லட்சக்கணக்கான மாணவர்களா படிக்கிறாங்க. ஆமா தோழர். எத்தனாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருக்கு தனியார் பள்ளிக்கூடம்? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகள் ஏறக்குறைய 12,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. 12,800 சில்லற பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதுல அந்த 12,800 சில்லற பள்ளிக்கூடங்கள்ல மாணவ மாணவியர்கள் எவ்வளவு படிக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளவு படிக்கிறாங்க? ஏறக்குறைய தோராயமா 50 லட்சம் டு 30 லட்சம். 30 லட்சம் படிக்கிறாங்களா? ஆமா. இப்ப இந்த 30 லட்சம் மக்கள் மாணவ மாணவியர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே பெரும்பாலும் பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்கள். ஆமா. எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் பெரும்பான்மை யாரு படிக்கிறாங்க அப்படின்னா, பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்த மக்கள். அப்ப இந்த வருடம் என்ன பண்றாங்கன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த மாதிரி சேர்க்கை கிடையாது, மாணவர் சேர்க்கை கிடையாதுன்னு சொன்ன உடனே இப்ப யாரு பாதிக்கப்படுறாங்க? ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல பிசி எம்பிசி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த வட்டம் சேர்க்க முடியாது. இது போக ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க யார் ஃபீஸ் கட்டுவா? அப்ப யார் ஃபீஸ் கட்டுவாங்கன்னா யாரும் கட்ட மாட்டாங்க. பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா, தாய் தந்தையர்கிட்ட போய் நீங்க ஃபீஸை கட்டுங்க, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இந்த ஃபீஸை கட்டாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணா நிர்பந்திக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே. அப்ப இந்த இடத்துல பாதிக்கப்படுற மக்கள் என்ன யோசிப்பாங்க? திமுக ஓட்டு போடணுமாடா யோசிப்பாங்களா? நோட்டீஸ் பாயிண்ட் யோசிப்பாங்களா? அப்ப அதனாலதான் சொல்றோம். அப்ப அந்த பெற்றோர்கள் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஏறக்குறைய 50 லட்சம் மாணவ மாணவியர்கள் படிக்கிறாங்க. அப்ப 50 லட்சம் அப்படின்னா அதை நீங்க ஒரு 25% நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா ஏறக்குறைய குறிப்பா ஒரு 14 லட்சம் பேர் வருவாங்க. 14 லட்சம் பேர் வருவாங்க. 14 லட்சத்தை நீங்க வாக்கு வங்கியா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 வச்சுக்கலாம்.
ஒரு 50 லட்சம் பேர். அதாங்க நீங்க வாக்கு வங்கியா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க வச்சுங்களேன். ஆமா. ஏறக்குறைய வந்து அந்த தாய் தந்தை அந்த மாணவியருடைய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்க வீட்டுல தாயும் ஓட்டு போடுவாங்க, தந்தையும் ஓட்டு போடுவாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க. தாத்தா பாட்டி இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க. இதெல்லாமே நம்ம ஒட்டுமொத்தமா கணக்கு பண்ணாலும் ஒரு 8% வாக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடியாகின்றது. இந்த ரைட் டு எஜுகேஷன் மூலமா வந்து இப்போ கரண்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஃபீஸ் கட்டாத சூழல் ஏற்படுகிற பொழுது, நிர்பந்தப்படுத்துகிற பொழுது ஏறக்குறைய 14 லட்சம் மாணவர்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அந்த குடும்பம் பாதிப்புக்கு உள்ளாகிறது. கண்டிப்பா சொன்னாங்களா. இப்ப இந்த இடத்துல சமூக வலைத்தளங்கள்ல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் வந்து 60% தரணும். ஆனா மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை காரணம் காட்டிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஃபண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏறக்குறைய வந்து ஒரு 600 கோடி வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்களாமா இந்த எஜுகேஷன். ஆமா. இப்ப கல்வியாளர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க வந்து வெறும் 600 கோடி தானே ரிலீஸ் பண்ணல. ஆமா. அப்ப வெறும் 600 கோடி ரிலீஸ் பண்ணல அப்படின்னா தமிழ்நாட்டு அரசாங்கமே என்ன பண்ணலாம், 600 கோடியை கொடுக்கலாம்ல, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அந்த 600 கோடி வந்து ரிலீஸ் பண்ணலாம்ல. மக்களுக்காக தானே, கல்விக்காக தானே, கல்விக்காக தானே. எத்தனையோ திட்டங்களுக்கு வந்து செலவழிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போறாங்க, எஸ்சி எஸ்டி மக்களுடைய நிதி வந்து 5318 கோடியை வந்து ரிட்டர்ன் பண்ணீங்கல்ல, பண்ணாங்கல்ல. ஆமா. அப்ப கல்விக்காக அந்த பணத்தை செலவழிக்கிற என்ன தவறு? ஒரு தவறும் இல்லை. செலவு பண்ணியிருக்கணும், ஒரு ஸ்பெஷல் ஜிஓ போட்டு அவங்க வந்து இது பண்ணிருக்கணும். இன்னும் சொல்ல போறாங்க, தங்கம் தென்னரசு அவர்கள் நம்ம நிதித்துறை அமைச்சர் அவர் கூட என்ன சொன்னா, எஜுகேஷன் ரீதியாக நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம், எவ்வளவு காசுனாலும் நாங்க எங்களுடைய ஆசிரியர்கள் நாங்க வந்து பணத்தை தருவோம், டிஸ்பிளே அந்த போட்டோ காட்டுறேன் பாருங்க, தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப எஜுகேஷன் ரீதியா என்று வருகின்ற பொழுது ஏழை மாணவியர்களுக்கு ஃபீஸ் கட்டியிருந்திருக்கான்ல. இப்ப ஒண்ணு இல்ல தோழர், 2029 வரைக்கும் எப்படியும் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சியில் இருப்பாங்க. ஆமா. நீங்க 2029 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியவே நீங்க காரணம் காட்டிக்கிட்டே இருந்து அவங்க ஃபண்டு தர மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா, அப்ப இன்னும் 4 வருடம் இருக்குதே. ஆமா. இன்னும் 4 வருடம் முழுசா இருக்குதே. அப்ப 4 வருடத்துல வந்து ஏழை எளிய மாணவியர்கள் வந்து கல்வி ரீதியாக இன்னும் அதிகமா பாதிக்கப்படுவாங்களே. அவன் எப்படியும் தரமாட்டான், ஏன்னா அவனுக்கு அதான் அரசியல். நீங்க எப்படி போராடி வாங்க பார்க்கணும், ஆனா அதுவும் உங்களுக்கு அரசியல். அப்ப நீங்க ஸ்பெஷல் ஜிஓ போட்டு வந்து அந்த 600 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ரிலீஸ் பண்ணாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இது மெயினா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம் ஆர்டிகல் 21A சரத்தின் கீழ தான் வடிவமைச்சிருக்காங்க. அதுதான் இதுதான் மெயின் பாயிண்ட். இதனால என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்றத, இதனால என்னென்ன அஜெண்டாக வந்து பின்னாடி வந்து பின்னப்பட்டு கொண்டு இருக்கின்றதா அப்படின்றதை நம்ம பார்த்துருவோம். கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கை வைக்கிறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்துல கை யார் வைக்கிறா? பிஜேபி வைக்குது. RSS வைப்பாங்க. அப்ப அதை காப்பாற்ற வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? திமுக இருக்கு. அப்ப 600 கோடி ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கான பணத்தை கட்டிக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து என்ன சனாதனத்தை நோக்கி நகர்கிறதா? திமுக பார்த்து இந்த கேள்வி கல்வியாளர் மத்தியில எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பாஜக என்றாலே அவங்க கல்விக்கு எதிரானவர்கள். ஆமா, கல்விக்கு எதிரானவர்கள். பாஜக என்றாலே சனாதன கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள். ஆமா. சனாதனம் என்ன சொல்லுது, இதே இந்த வேலைதான் பார்க்கணும், இதே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதான். கல்வின்னு கேட்டானா காதல ஈயத்த காட்சி ஊத்துன்னு சொல்லுது. அதான் சனாதனம் சொல்லுது. அப்ப சூத்திரே சனாதன கல்வின்னு கேட்டானா காதல ஈயத்த காட்சி ஊத்துன்னு சொல்லுது. அப்ப அதுக்கு நீங்க வந்து வழி ஒதுக்கலாமா? 600 கோடியை நீங்க வந்து ஒதுக்கி இருக்க வேண்டாமா? இதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி ஏறக்குறைய ஒரு 12,000 பள்ளிகள் வந்து இருக்கு, தனியார் பள்ளிகள். 12,800 சில்லற பள்ளிக்கூடங்கள். ஆமா. அப்ப இந்த RTI சட்டத்தின் அடிப்படையில் 25% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை சேர்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல தனியார் நிறுவனங்களுக்கு வந்து துணை போகிறாரா? இப்ப 25% ஃபீஸ் அவங்க பள்ளிக்கூடத்தை படிக்கக்கூடிய மாணவர்களே வசூல் பண்ணலாம் அப்படின்னா, அப்ப அந்த பள்ளிக்கூடங்களுக்கு துணை போகிறாரா, கார்பரேட்டுக்கு துணை போகிறாரா? இந்த ஏழை எளிய மக்களுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிசி, எம்பிசி, எஸ்சி மக்கள் தான் இதுல ரைட் டு எஜுகேஷன்ல படிக்கிறாங்க. அப்ப அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிப்பதானே ஒரு அரசு. பெருந்தலைவர் காமராஜர் என்ன செய்தாரு? பெருந்தலைவர் காமராஜர் வந்து என்ன செய்தாரு? கல்விக்கண் திறந்த காமராஜர் ஏன் சொல்றோம்? பல பள்ளிகளை திறந்தது மட்டுமில்ல, பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க மாட்டான்றக்காண்டியே மதிய உணவு திட்டம். சோறு ஓட்டானாலும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வருவே இல்ல. அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப போடுறாங்க. காலை உணவு போடுறாங்க, எல்லாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுறாங்க. ஓகே, ரைட்டு, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து மாணவர்கள் உள்ள வந்தாதானங்க சோறு விட முடியாதுல்ல. முடியாதுல்ல. அப்ப நீங்க அந்த 600 கோடியை ரிலீஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்?
அப்ப கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகின்றதா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. கார்ப்பரேட் கம்பெனி என்பதை விட சனாதனத்துக்கு ஆதரவா செயல்படுகிறதா, பிஜேபி அரசுக்கு ஆதரவா செயல்படுகிறதா, படிச்சா ஈயத்த காட்சி ஊத்து சொல்றான் இல்லையா, அதை நோக்கி நீங்க நகர்றீங்களா? அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆமா, அந்த கேள்வி இயல்பா வரும்ல. ஆமா இல்லங்க, நான் வந்து இருக்கேன், நான் வந்து என்னுடைய பிள்ளைய வந்து ஆர்டி சட்டத்தின் அடிப்படையில நான் படிக்க வச்சிருக்கேன். ஆமா, ஒரு 2-3 வருஷம் வந்து என் பிள்ளை வந்து ஃபீஸ் வாங்காம தான் படிச்சுட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த சட்டம் எனக்கு கை கொடுக்குன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கேன். திடீர்னு இந்த வருஷம் கூப்பிட்டு வச்சு, வாப்பா கவர்மெண்ட் காசு கட்டல, திமுக அரசாங்கம் காசு கட்டல, நீ ஃபீஸை கட்டு அப்படின்னா நான் ஃபீஸ்க்கு எங்க போவேன்? வாய்ப்பு இல்லை. அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய கல்வி எண்ணம். அப்ப நான் என்ன நினைப்பேன்னா, ஏன்னா மத்திய அரசாங்கம் தர மாட்டுது அப்படின்னா மாநில அரசாங்கம் வந்து கட்டிருக்கலாம்ல, ஏன் கட்டல? அப்ப நான் எதுக்கு அவங்க வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி சாதாரண சாமானிய மனிதனாக நான் யோசிக்க மாட்டேன். ஆமா, நான் உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன்ல, உன்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கீங்க. அப்ப எனக்கு பாதிப்பு வரும்போது நான் என்ன செய்ய முடியும்? யோசிப்பேல. அப்ப என்ன மாதிரி லட்ச பெற்றோர்கள் யோசிச்சாங்க அப்படின்னா 14 லட்சம் பேர் இந்த பிசி எம்பிசி மக்கள் வந்து வாக்களிப்பாங்களா? அண்மையில கூட வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர், செய்தி தொடர்பாளர், மதுரையில சார்ந்த அமுதன் நினைக்கிறேன், அமுதனும் அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொழிலாளர் மாநில அமைப்பாளர் இரணியன், இவங்க வந்து இதுக்காக ஒரு நீதிமன்றம் சென்று இதை வந்து ரைட் டு எஜுகேஷன் நடைமுறைப்படுத்தணும் தீர்ப்பு மூலம் வாங்கி வச்சாங்க. இப்ப 2 மாசம் ஆகுது. நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல வாங்கி வச்சாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தனியார் பள்ளிகளில் போய் பெற்றோர்கள் ஆர்டி சட்டத்தின் அடிப்படையில் எங்க பிள்ளைகள் சேர்த்துக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன் கையில தரமாட்டாங்க. அதனாலேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும், நீங்க சொன்ன 2 பேருமே நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. தனியார் பள்ளிகள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு இன்டர்நெட்ல வந்து ஒரு காமன் போர்ட்டல் ஓபன் பண்ணணும், ஆர்டி சட்டத்துக்காக ஓபன் பண்ணணும். அவங்க ஓபன் பண்ணாங்க அப்படின்னா மாணவர்களே டைரக்டா வந்து அதை பதிவிறக்கம் பண்ணிக்கிறணும், அந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வழக்கு போட்டாங்க. இதுக்கு தனியார் பள்ளி அந்த கூட்டமைப்பு இருப்பாங்க, அந்த இயக்குனர் இருப்பாங்க இல்லையா, அரசாங்கத்தின் அதிகாரி, அவர் பதிலளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுத்தாங்க. ஆனா அந்த உத்தரவு வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லை. 2வது, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே வந்து வலிந்து இறங்கி வந்து இந்த வருஷம் ஆர்டிஐ கிடையாது சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய பின்னடைவு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஏறக்குறைய 8% வாக்குகள் வந்து சரியா போய் திமுகவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாய்ப்பை சரிந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பா வந்து இந்த ஆர்டிஎன் மூலமா வந்து பாதிக்கப்படுகிறது பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிசி எம்பிசி மக்கள். எம்பிசி இருக்கக்கூடிய டிஎன்சி, டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி, டிஎன்டி, டி நோட்டிஃபைட் ட்ரைபல், இவங்க தான் வந்து இதுல முழுக்க பாதிக்கப்பட போகிறவர்கள். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களும் இதுல பாதிக்கப்படுகிறார்கள். சோ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் இந்த ஒரு இதை வந்து நீங்க பரிசீலனை பண்ணணும். பரிசீலனை பண்ணி அந்த மாணவியர்களுக்கு கல்வி கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.